வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செப்டம்பர் 18ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். நேற்று செப்டம்பர் 17ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிளாஷ்பேக் பார்த்துடலாம் மக்களே. இமா மார்க்கெட், இமா சந்தைகள் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் இருக்கிறது அப்படின்னா மணிப்பூர்ல இருக்கக்கூடியது. அடுத்த கேள்வி நமக்கு வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ கேபினெட் மினிஸ்டர், உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு கேபினெட் அமைச்சரை வந்து அல்பேனியா நாடு வந்து அறிமுகப்படுத்தியது. அடுத்த கேள்வி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கோலா வேக்சின், உலகின் முதல் கோலா தடுப்பூசியை அங்கீகரித்த நாடு எது அப்படின்னா ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி வைஸ் பிரசிடென்ட், அதாவது குடியரசு துணைத் தலைவருடைய செக்ரட்டரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா அமித் காரே, ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி ஸ்பீட் ஸ்கேட்டிங்ல வந்து தங்கம் வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா ஆனந்த் குமார் வேல்குமார் அப்படிங்கிறவர். அடுத்த கேள்வி ஃபிடே விமென்ஸ் கிராண்ட் ஸ்விஸ் டைட்டில் வந்து ஜெயிச்சது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த வைஷாலி ரமேஷ் பாபு, ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி சமூக நீதி தினம், சோஷியல் ஜஸ்டிஸ் டே வந்து நமக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி. இப்போ நம்ம இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் செப்டம்பர் 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான நிறைய அவார்டுலாம் கொடுத்திருந்தாரு. என்ன அவார்டு, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்துடலாம். முழுக்க இந்த கைவினை தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது தான் வந்து இந்த விருது. ரெண்டு விதமான விருது இருக்கு, என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல how many persons received living craft treasure award, அதாவது வாழும் கைவினை பொக்கிஷம் விருது. ஸோ விருதுக பேரே என்ன அப்படின்னா வாழும் கைவினை பொக்கிஷம் விருது. இந்த விருது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, கைவினை தொழில் இருக்குல்ல, இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ கைவினை தொழிலே வந்து அதுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க, கைவினை தொழிலுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள், ஸோ 65 ஏஜுக்கு அபோவா இருக்கணும். ஸோ 65 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருது அப்படிங்கிறது கொடுப்பாங்க. என்ன விருது? வாழும் கைவினை பொக்கிஷம் விருது. ஓகேவா? ஸோ 65 வயசுக்கு மேலே இதுக்கு இங்கிலீஷ்ல நேம் வந்து லிவிங் கிராஃப்ட் ட்ரெஷர் அவார்டு அப்படிங்கிறது. இந்த விருது ஜெயிக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா, அதாவது 1 லட்சம் ரூபா கேஷ், 1 லட்சம் ரூபா கேஷ். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா 8 கிராம், அதாவது ஒரு சவரன் கோல்டு மெடல். இன்னைக்கு தங்கம் வந்து ஒரு கிராமே வந்து 10,000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. அதாவது ஒரு கிராமே நம்ம நகையா ஒரு கிராம எடுக்கணும்னா இன்னும் செய்கூலி செய்தாலாம் போட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா போகும். 8 கிராம் கோல்டு மெடல், அப்புறம் ஒரு தாமிர பத்திரம். ஸோ தாமிர பத்திரம் ஒன்று, இது கூட வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று. இவ்வளோ வந்து யாரு கொடுப்பாங்க? இந்த விருது வாங்குறவங்களுக்கு. இந்த வருஷம் இந்த விருது எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா மொத்தம் 7 பேருக்கு கிடைச்சிருக்கு மக்களே. மொத்தம் 7 பேருக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு. 7 பேரோட நேமும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ராணி வின்சென்ட் அப்படிங்கிற ஒருத்தங்க, அப்புறம் ரமணி. ஸோ இது அந்த அளவுக்கு நீட் இல்லை, ஏன்னா 7 பேருன்னு சொல்லும்போது நமக்கு எக்ஸாம்ல கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்ம உங்களுக்கு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அந்த கிரைட்டீரியா, இந்த என்னென்ன தகுதி இந்த விருது வாங்குறதுக்கு, அப்புறம் ஜெயிச்சவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, இந்த ரெண்டும் தான் வந்து எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு விருது தான் பார்த்தீங்க அப்படின்னா கைவினை தொழிலாளர்களுக்காக கொடுக்கக்கூடிய இன்னொரு விருது வந்து பூம்புகார் மாநில விருது. 2025ஆம் ஆண்டு பூம்புகார் மாநில விருதுகள் எத்தனை பேர் பெற்றுள்ளனர் அப்படின்னா 10 பேர். அது 7, இங்கே 10 பேரை கொடுத்துருக்காங்க. இந்த விருது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா இதுவும் சிம்பிள், அதே மாதிரி தான். அது வந்து தங்களுடைய வாழ்க்கையே வந்து கைவினை தொழிலுக்காக அர்ப்பணித்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியதான் வந்து அந்த வாழும் கைவினை பொக்கிஷம் விருது. இந்த விருது வந்து கைவினை தொழிலில் சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு, கைவினை தொழிலில் சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய விருது தான் வந்து இந்த பூம்புகார் மாநில விருது. அதாவது இதில் வந்து நல்லா அவங்க டேலண்டடாக இருப்பாங்க, அவங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி பெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது தான் இது. அது வந்து லெஜெண்டுக்கு கொடுக்கக்கூடிய விருது. ஓகேவா? ஸோ இந்த விருதுக்கு என்னெல்லாம், இந்த விருதுக்கு ஒரு ஏஜ் கிரைட்டீரியா இருக்குது, அதாவது 30 வயசுக்கு மேலே இருக்கணும். ஸோ வயசு வந்து 30க்கு மேலே, அதில் 65க்கு மேலே, இதில் 30க்கு மேலே. இதில் ஜெயிச்சா இந்த விருது வாங்குறவங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள். இது வந்து அதில் அப்படியே பாதி எடுத்துக்கோங்க. அங்கே 1 லட்சம் ரூபா கொடுக்காங்களா, அப்போ இங்கே எவ்வளோ கொடுப்பாங்க? 50,000 ரூபா கொடுப்பாங்க. அங்கே வந்து ஒரு சவரன்ல கோல்டு மெடல், இங்கே அரை சவரன், அப்போ 4 கிராம் வந்து கோல்டு மெடல். மற்றபடி அந்த எக்ஸ்ட்ரா அந்த தாமிர பத்திரம்,
அதே மாதிரி வந்து சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் பாதியாக கொடுக்க மாட்டாங்க, இதெல்லாம் அப்படியே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வருஷம் 10 பேர் கொடுத்துருவாங்க. இதில் ஒரு 2 பேர் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா வந்து முருகன், அதே மாதிரி வந்து ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிற 2 பேர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் டவுட் வரும், சரி 10 பேருக்கு நோட் பண்ணல, இந்த 2 பேரை வச்சு என்ன நம்ம கொஸ்டினாக கேட்க போகிறாங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஏன் 2 பேர் பேர் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து குரூப் 2 எழுதலாம். நீங்கள் வந்து குரூப் 2 எழுதுறவங்க தான் கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் குரூப் 2 கிளியர் பண்ணிட்டு இந்த மெயின்ஸ், இந்த ரிட்டன் மெயின்ஸ், டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் இல்லை குரூப் 1 டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ்லாம் எழுதும்போது உங்களுக்கு சில கொஸ்டின் கேட்கலாம். அப்போ இந்த அவார்டை பற்றி இந்த 2 அவார்டையும் கொடுத்துட்டு இதை 10 மார்க்கு எழுதுங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் க்ரைட்டீரியா எல்லாமே எழுதிடுவீங்க. அப்போ இந்த வருஷம் யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லும்போது இந்த வருஷம் வந்து இவங்க உட்பட இன்னொரு 8 பேர் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் பேராது எழுதலாம். 10 பேர் 8 7 பேர் 17 பேர்லாம் ஞாபகம் வைக்கணும் அவசியம் இல்லை, ஒரு 2 பேர் ஞாபகம் வச்சுக்கலாம். அங்கே ராணி ரமணி, இங்கே முருகன் ஹரிகிருஷ்ணன். ஓகேவா? அதனால இது டிஸ்கிரிப்டிவ்காக தான் இந்த பேர் சொல்கிறேன். இது வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 2த்துக்குமே. ஓகேவா? டன். அடுத்த போயிடலாம் மக்களே. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடும் பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஒரு ஏரியாவும் வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ என்ன ஒப்பந்தம் தெரியுமா? நியூஸில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கூட இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் போட்டோம். அதாவது பிரான்ஸில் வந்து ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்தினுடைய பேர் வந்து சென்டர் வால்டி லேர் அப்படிங்கிற ஒரு இடம். ஓகேவா? ஸோ அதாவது எப்படி நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு இடமோ அதே மாதிரி பிரான்ஸ் நாட்டில் இது ஒரு இடம், சென்டர் வால்டி லேர் அப்படிங்கிறது. ரெண்டு இடங்களும் சேர்ந்து என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னா, கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச், அதாவது கலாச்சார பரிமாற்றத்திற்காகவும் அதே மாதிரி சுற்றுலாத்துறையை டூரிசத்தை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU. அப்போ வந்து கொஸ்டின் கேட்கலாம், அப்போ இந்தியாவும் தமிழ்நாடும் எந்த இடமும் சேர்ந்து இந்த மாதிரி கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச், அதாவது கலாச்சார பரிமாற்றத்திற்காகவும் சுற்றுச்சூழலை ஊக்குவிப்பதற்காகவும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டாங்க அப்படின்னா சென்டர் வால்டி லேர் அப்படிங்கிறது. ஓகேவா? டன். அடுத்த போயிடலாமா? நெக்ஸ்ட் அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி, அதாவது நேற்று வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து அவார்டு மட்டும் கொடுக்கல, இன்னொரு விஷயமும் பண்ணார். என்ன அப்படின்னா, நிறைய இடங்களில் வந்து தொழிற்பேட்டைகள், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சிப்காட் இந்த மாதிரிலாம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஸோ பொதுவாக அந்த மாதிரி விஷயங்களும் நமக்கு எப்படி வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு குரூப் 1 அடுத்த வருஷம் எழுத போகிறீங்க, குரூப் 4 எழுத போகிறீங்க, இல்லை குரூப் 2 2A இப்போ எழுத போகிறீங்க, என்ன ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் எழுதும்போது அந்த இடம் என்ன இடம்னு கேட்டுட்டு அது எந்த மாவட்டம் மேட்ச் பண்ண சொல்லுவோம். அதாவது இந்த தொழிற்பேட்டை எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த ஆங்கிளில் தான் நம்ம இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ண போகிறோம். வேர் இஸ் த காவேரி ராஜபுரம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் லொகேட்டட்? காவேரி ராஜபுரம் தொழிற்பேட்டை எங்கே அமைந்துள்ளது? ஸோ இப்போ நம்ம ஊரில் உள்ள இடம்னா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம ஊரில் தொழிற்பேட்டை அந்த இடத்துக்கு ஊர் பேரை வச்சு நம்ம போட்டுருவோம். இப்போ காவேரி ராஜபுரம் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. ஸோ அதே மாதிரி திருநெல்வேலியில் பார்த்தீங்க அப்படின்னா முத்தூர், அதாவது முத்தூர் அப்படிங்கிற இடத்துல தொழிற்பேட்டை ஆரம்பிக்க போகிறாங்க. அதே மாதிரி வந்து செங்கல்பட்டில் கடம்பாடி அப்படிங்கிற ஒரு இடத்துல தொழிற்பேட்டை ஆரம்பிக்க போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூரில் கொருக்கை அப்படிங்கிற இடத்துல தொழிற்பேட்டை ஆரம்பிக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 இடத்துல இது பண்ண போகிறாங்க. அதாவது ஒரு 4 இடத்துல புதுசாட்டு, இன்னும் கொஞ்சம் இடத்துல. பட் இந்த 4 முக்கியமானது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது 4 என்னெல்லாம் நம்ம காவேரி ராஜபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு கடம்பாடி, திருநெல்வேலி முத்தூர், திருவாரூர் வந்து கொருக்கை அப்படிங்கிறது. ஸோ இந்த 4மே நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஸோ ஏன்னா இந்த மாதிரி தான் நமக்கு எக்ஸாமில் கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்து கேட்பாங்க. இல்லை நமக்கு வந்து அகழாய்வு தளங்கள் எந்த மாவட்டம், இப்போ எப்படி இம்ப்ரூவ் ஆகி கேட்டான் அப்படின்னா, இந்த அகழாய்வு தளத்தை யார் வந்து எக்ஸ்கவேட் பண்ணாங்க, அதாவது தமிழ்நாட்டில் இப்படி வரை கேள்விகள் போயிட்டு இருக்கு. அதனால எல்லாமே நம்ம கொஞ்சம் படிக்கிறத கொஞ்சம் டெப்த்தாக படிக்கிறது, நம்ம டெப்த்தாக தான் நம்ம கிளாஸில் எடுப்போம். இன்னும் வந்து எல்லா டாப்பிக்லையும் கொஞ்சம் டெப்த் நம்ம பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். ஓகேவா? அடுத்து போயிடலாமா? நெக்ஸ்ட் வந்து விளையாட்டு செய்திகள் என்ன அப்படின்னா, நம்ம நேற்று ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு கூட ஃப்ளாஷ்பேக் நம்ம பார்த்தோம். அதாவது ஃபிடே செஸ், அதாவது அந்த கிராண்ட் ஸ்விஸ் டைட்டில் வந்து
யார் ஜெயிச்சாங்க, பெண்கள் பிரிவில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வைஷாலி ரமேஷ் பாபு ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆண்கள் யார் ஜெயிச்சாங்கன்னு தெரியுமா? இவர் தான். ஓகேவா? இவருடைய பெயர் வந்து அனீஷ் கிரி. அனீஷ் கிரி இந்தியாவை சேர்ந்தவர் இல்லை, நெதர்லாந்து டச்காரர். ஓகேவா? ஸோ ஹூ won the FIDE Grand Swiss 2025 டைட்டில்? FIDE Grand Swiss 2025 பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனீஷ் கிரி அவர்கள், டச் நாட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர். ஓகேவா? இந்த போட்டியும் அதே இடத்துல தான். நம்ம மகளிரில் வந்து வைஷாலி ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி வந்து அந்த போட்டி எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தோம், சமர்கண்ட் அப்படிங்கிற இடம். சமர்கண்ட் உஸ்பெகிஸ்தானில் தான் அந்த போட்டி நடைபெற்றது. அங்கே தான் வந்து இதே போட்டி நடைபெற்றது. ஓகேவா? நேற்று சில பர்சனல் ரீசன்ஸ்னால அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் போட முடியல மக்களே. உங்களுக்கு இன்னும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பாக வரும். அது எல்லாமே ஓரளவு செட் பண்ணிட்டேன், என்னென்ன எடுக்கணும், அதாவது எதை விட எதை எடுக்க அது சொல்லிட்டு ஒரே இதாக. நானும் போட்டேன் உங்கள்கிட்ட எவ்வளோ நேரம் எடுக்கலாம். சில பேர்லாம் வந்து ஃபோன் பண்ணி சார் நீங்கள் 2 மணி நேரம் எடுங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. சில பேர் வந்து 1 மணி நேரம் எடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. தெரில, பார்ப்போம். நம்ம வந்து ஆத்தா புயல் வேகத்தில் போகிறேன், இல்லை ஒரு வீடியோ வருமா, இல்லை 2 வீடியோ 3 வீடியோ வருமா, எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இன்னும் ஒரு 3 டேஸில் உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். ஓகே? ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன், எக்ஸாம் போக முன்னாடி ஒரு குவிக் ரிவிஷன் நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். ஓகேவா? டன். ஸோ அதே மாதிரி இந்த அபிமன்யு மிஸ்ரான்னு ஒருத்தர் இருக்கார்ல, இவர் யார் அப்படின்னா, நான் சொன்னேன் நேற்று திவ்யா தேஷ்முக்கும் அப்புறம் அந்த வேர்ல்ட் சாம்பியன் குகேஷும் வந்து போட்டி போட்டாங்க. அந்த மேட்ச் ட்ரா ஆகிட்டு இந்த அபிமன்யு மிஸ்ரா இருக்கார்ல, சின்ன பையன், 16 வயசு பையன், குகேஷே தோக்கடிச்சிட்டார். இது வந்து ஒரு 2 வாரம் முன்னாடி நடந்த சம்பவம். நான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்தேன். ஸோ குகேஷை வந்து தோக்கடிச்சது வந்து அபிமன்யு மிஸ்ரா அப்படிங்கிற ஒருத்தர். ஓகேவா? அடுத்த போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது சில பிளேயர்ஸ் வந்து அவங்களுக்குள்ள ரொம்ப டேலண்ட் இருக்கும், ஆனால் வந்து வெளியே தெரியவே செய்யாது. ஓகேவா? அதாவது அந்த அந்த சர்பேட்டா பரம்பரை படத்தில் சொல்ல மாதிரி தான் கபிலனா அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது ஆர்சிபி அப்படிங்கிற ஒரு டீமு கப்பு ஜெயிக்கலன்னு சொல்லிட்டு அவ்வளோ ட்ரால், நானே நிறைய விஷயங்கள ட்ரால் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த விராட் கோலி அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் ஃபுல்லாக இருந்தார். கேப்டனாக இருந்தாங்க, ஏபி டிவிலியர்ஸ் எவ்வளவோ இருந்தார். ஒரு வாட்டி கேப்டன் ஆட்டு வந்து ரஜாத் பட்டிதாருக்கு கொடுத்தாங்க. ரஜாத் பட்டிதார் வந்தோடனே வந்து ஆர்சிபி தன்னுடைய 17 வருஷத்துல முதல் கப்பை ஜெயிக்கிறாங்க. 17 வருஷத்துக்கு அப்புறம் முதல் கப்பை ஜெயிக்கிறாங்க. அந்த ரஜாத் பட்டிதார் பத்தி நமக்கு தெரியாது. அதே ரஜாத் பட்டிதார் வந்து துலீப் டிராஃபின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? துலீப் டிராஃபி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல துலீப் டிராஃபிலையும் வந்து சென்ட்ரல் ஜோன் அப்படின்னு ஒரு டீம் இருக்கு. சென்ட்ரல் ஜோன் டீம் 11 வருஷத்துக்கு அப்புறம் ரஜாத் பட்டிதாருடைய கேப்டன்சியில் ஜெயிச்சிருக்கு. ஓகேவா? இவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு, இந்தியன் டீம் யூஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும். விச் டீம் வந்து துலீப் டிராஃபி 2025 2020 துலீப் கோப்பையை வென்ற அணி எது அப்படின்னா வந்து சென்ட்ரல் ஜோன் தான் ஜெயிச்சாங்க. அந்த டீமுடைய கேப்டன் யார் அப்படின்னா ரஜாத் பட்டிதார் தான் கேப்டன். ரஜாத் பட்டிதார் தான் இந்த டீமினுடைய கேப்டன் மக்களே. ஸோ அதே மாதிரி வந்து வேற நிறைய போட்டிகள் வந்து கிரிக்கெட்ல இருக்கு. என்ன அப்படின்னா ரஞ்சி கோப்பை யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா, ரஞ்சி டிராஃபி யார் ஜெயிச்சா? ரஞ்சி டிராஃபி ஜெயிச்சது யாரு ஞாபகம் இருக்கா? ஸோ நம்ம கூட கிளாஸ்ல நிறைய பார்த்துருக்கோம் ரஞ்சி டிராஃபி. ஸோ ரஞ்சி டிராஃபி ஜெயிச்சது யாருன்னா விதர்பா தான் ரஞ்சி டிராஃபி ஜெயிச்சு. அதே மாதிரி வந்து அதாவது இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட். ஓகேவா? டெஸ்ட் மேட்ச் மாதிரி. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ஹசாரே அப்படின்னு ஒரு டிராஃபி. இது வந்து 50 ஓவர் மேட்ச்சு. இதில் ஜெயிச்சது யார் அப்படின்னா கர்நாடகா டீமு. அதே மாதிரி வந்து சையத் முஸ்தக் அலி டிராஃபின்னு சொல்லுவாங்க. சையத் முஸ்தக் அலி டிராஃபி இது வந்து 20 ஓவர் போட்டி. சையத் முஸ்தக் அலி கோப்பை இதில் ஜெயிச்சது வந்து மும்பை. அதாவது இது எல்லாமே ரீசெண்டாக லாஸ்ட் எடிஷனில் யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்னும் அடுத்த போட்டிகள்லாம் இனிதான் வரும். இந்த வருஷத்துக்கானதெல்லாம் இனிதான் நடக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக விஜய் ஹசாரில் இவங்க, சையத் முஸ்தக் அலியில் இவங்க, ரஞ்சியில் இவங்க, துலீப் டிராஃபியில் சென்ட்ரல் ஜோன் ஜெயிச்சிருக்காங்க. ரஜாத் பட்டிதார் கேப்டன்ஷிப். அடுத்தது அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ நிறைய பேர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து இப்போ சில பேர் பார்த்துட்டு இருக்கவங்க வந்து காலேஜ் படிக்கும்போதே நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏர்லி 30s 30 வயசு 32 35 வயசுலலாம் ஆரம்பிக்கிறவங்க இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் ரொம்ப எக்ஸாம்பிள் ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. அப்படி ஒருத்தர் தான் இந்த வருண் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர். அதாவது
என்ன என்ன பண்ணுறோன்னே தெரியாது. அதாவது இப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் நம்ம எல்லாருமே ஒரே கேட்டகரியில் தான் இருப்போம். அதாவது ஸ்கூலில் ஒரு குரூப் எடுத்திருப்போம், காலேஜில் வேறு குரூப் எடுத்திருப்போம், படிக்கிறது வேறு ஏதாவது ஒரு வேலை பார்க்குறது வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டில் போயிருப்போம், அதுக்கடுத்தது சம்மந்தமே இல்லாமல் டிஎன்பிசிக்கு வந்திருப்போம். அதே மாதிரி தான் இவர் எங்கெல்லாமோ சுற்றி கிரிக்கெட்டில் போய் லாஸ்ட்டில் இருந்துட்டார். இப்போ நம்மளாம் டிஎன்பிசியில் வந்து இருக்கிற மாதிரி கிரிக்கெட்டில் இவர் போன காலமே வந்து ரொம்ப லேட்டாக போனார். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா T20யில் வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட்லே நம்பர் 1 T20 பிளேயர் யார் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி. ஸோ இதுதான் பார்க்க போகிறோம் நமக்கு. ஸோ ஹூ இஸ் த வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 T20 பவுலர், உலகின் நம்பர் 1 T20 பந்து வீச்சாளர் யார் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி அவர்கள். அதாவது எப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி முடிக்கிறோம் அப்படிங்கிறத முக்கியம். ஸோ யாராவது லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எதையும் யோசிக்காதீங்க, கண்டிப்பாக ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகேவா? ஈஸின்னு சொல்ல முடியாது, அதற்கான நம்ம எஃபோர்ட்டை போட்டோம் அப்படின்னா அந்த வெற்றி வந்து எளிதாக இருக்கும். ஓகே, டன். அடுத்த போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு முக்கியமான தினம் என்ன அப்படின்னா பேசஞ்சர் சர்வீஸ் டே. ஓகேவா? அதாவது யாத்ரி சேவா திவாஸ். ஓகேவா? நம்ம ஊரில் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா வந்து இப்போ டிஎன்பிசி எழுதினீங்க அப்படின்னா பேசஞ்சர் சர்வீஸ் டேன்னு கொடுத்துருவான். நீங்கள் ஒருவேளை எஸ்எஸ்சி ரயில்வே வேறு ஏதாவது ஐபி இந்த மாதிரிலாம் எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா யாத்ரி சேவா திவாஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் ஐயோ சார் கிளாஸில் எடுக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ யாத்ரி சேவா திவாஸ்னா பேசஞ்சர் சர்வீஸ் டே என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் 17. அதே மாதிரி நேற்று இன்னொரு நாளும் ஒரு முக்கியமான தினம் ஹைதராபாத் லிபரேஷன் டே, ஹைதராபாத் விடுதலை தினம். அது என்ன ஹைதராபாத் விடுதலை தினம்? இப்போ நம்ம எல்லாத்தையும் கேட்டால் எப்போ சுதந்திரம் கிடச்சி அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆகஸ்ட் 15 1947 அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஹைதராபாத் மக்கள்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செப்டம்பர் 17 1948 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு இந்தியாவுக்கு ஆகஸ்ட் 15 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிட்டு, ஆனால் ஒரு 3 இடத்துல இருந்து வந்து சில பிரச்சனை வந்துட்டு இருந்து. ஸோ நான் ரொம்ப டீட்டெயிலாக போகல, இல்லை ஹைதராபாத் மட்டும் சொல்கிறேன். ஹைதராபாத்தில் வந்து என்ன அப்படின்னா மக்கள் எல்லாமே வந்து இந்தியா கூட சேரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அங்கே உள்ள அந்த நிசாம் ஒஸ்மான் ஒருத்தர் உண்டு, அவர் என்ன ஆசைப்பட்டார் அப்படின்னா அவர் வந்து பாகிஸ்தான் கூட சேரணும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருந்துட்டு இருந்து. யோசிச்சு பாருங்களேன், அதாவது இப்படி இருக்கு. ஹைதராபாத் அப்படிங்கிறது இங்கே சென்டரில் இருக்கிற ஒரு விஷயம். இங்கே அதாவது நீ வந்து பாகிஸ்தான் கூட சேருவேன்னா அப்போ இது இங்கே உண்மை பிரச்சனை ஆகும்ல. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு லெவல் வரைக்கும் பார்த்தாரு. சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு முடியவே இல்லை. இவர் என்ன ஓவராக பண்ணிட்டு இருக்கான், உள்ள மிலிட்ரியை இறக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மிலிட்ரியை இறக்கிட்டாங்க. அந்த மிலிட்ரி இறக்குனதுக்கு பேர் தான் ஆப்ரேஷன் போலோ. ஓகேவா? ஆப்ரேஷன் போலோ அப்படிங்கிறத வந்து இது பண்ணி உள்ள மிலிட்ரி இறக்கி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ செப்டம்பர் 17 1948 தான் ஹைதராபாத் சுதந்திரம் அப்படிங்கிறது கிடச்சது. அதனால தான் செப்டம்பர் 17 ஹைதராபாத் லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவோம். ஓகே, ஆப்ரேஷன் போலோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எது சம்மந்தப்பட்டதுன்னு கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உலக மூங்கில் தினம், வேர்ல்டு பேம்பூ டே. இதெல்லாம் டைரக்ட் ஒன்லைனர் வேர்ல்டு பேம்பூ டே அப்படின்னு சொல்லி போட்டலாம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு 1000 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பேங்க் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வேணும்னு நினைக்கிறவங்க வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன், 9445275642. இந்த நம்பருக்கு வந்து 199 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி வாங்கிக்கலாம். ஸோ 1000 கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த கொஸ்டினுமே ஒன்லைனர் கொஸ்டினாக இருக்காது. எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் மேட்ச் த ஃபாலோயிங், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி தான் இருக்கும். பைலிங்குவல் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும், வித் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அதே மாதிரி டெலகிராமில் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு லிங்க் போட்டேன். அதாவது அது எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்கன்னு தெரில, அட்டன் பண்ணாதவங்க போய் அட்டன் பண்ணுங்கள். அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி, மாநில கல்விக் கொள்கையை பற்றி ஒரு 25 கொஸ்டின் டெஸ்ட்டு வச்சுருந்தேன். அந்த டெஸ்ட்டு கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் இருக்கும். அதில் போய் உங்களுடைய நேமு ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதுக்கான ஆன்சர்ஸுமே அதில் வந்துடும். உங்களுக்கு எது கரெக்டான ஆன்சரு எது தப்பு அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா? அதுமாதிரி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்க 12 months கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் செப்டம்பர் 2024 ஆகஸ்ட் 2025 வரைக்குள்ள மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ப்ளஸ் வந்து 1000 ப்ராக்டிஸ் கொஸ்டின், அந்த 1000 ப்ராக்டிஸ் கொஸ்டின் சேர்த்து 555
அதே மாதிரி யூனிட் 6க்கான ஒரு மெட்டீரியல் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு குரூப் 1 இருக்கட்டும் 4 இருக்கட்டும் இதிலிருந்து நிறைய கேள்விகள் நம்ம கேட்டிருந்தாங்க. 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், அதாவது ஸ்கூல் புக்கு மட்டும் கிடையாது, ஸ்கூல் புக்கை தாண்டி நிறைய விஷயங்கள் அவுட் சோர்ஸ்லேருந்து இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். ப்ளஸ் 500 திருக்குறள் வித் எக்ஸ்பிளனேஷன், இது கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 3 வருஷத்துக்கானது. ஓகேவா, எல்லாமே வந்து எல்லா மெட்டீரியலுமே தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ யூனிட் 6 வேணும்னு நினைக்கிறவங்க 499 பே பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் யூனிட் 6 ரெண்டும் வேணும்னு நினைக்கிறவங்க 999 பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் மக்களே. அதே நம்பர் தான் 9445275642 டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தினம் ஒரு திட்டம் அப்படின்னு பார்க்குறோம். அதில் வந்து விவாத் சே விஸ்வாஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டம் ரொம்ப சிம்பிள். ஓகேவா, அதாவது 2023-24 பட்ஜெட்டில் டைமில் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட திட்டம். இது வந்து எந்த அமைச்சகம் அப்படின்னா நிதித்துறை அமைச்சகம், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. ஓகேவா, இப்போ இது என்ன அப்படின்னா ஒரு வகையான ஒரு செட்டில்மெண்ட் ஸ்கீம். இப்போ வந்து நமக்கு இன்கம் டேக்ஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கும், அதில் வந்து நிறைய இன்கம் டேக்ஸில் நிறைய கேஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரிப்பட்ட கேஸ் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவாத் சே விஸ்வாஸ். அதாவது இந்த டேக்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு எல்லா டேக்ஸையும் ப்ராப்பராக கலெக்ட் பண்ணுறதுக்கான திட்டம் தான் விவாத் சே விஸ்வாஸ் அப்படிங்கிறது. 2023-24 ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி செட்டில்மெண்ட் ஸ்கீம். ஓகேவா, டன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷனில் நேற்று கேட்ட கேள்வி வந்து நம்ம இதில் எந்த ஸ்கீம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எலிமெண்ட்ரி அண்ட் செகண்டரி எஜுகேஷனில் வரும்னு கேட்டிருந்தோம். அதாவது தொடக்க மற்றும் இடைநிலை கல்வியில் இந்த 4மே வரும், 1, 2, 3, 4. இப்போ இன்னைக்கான கேள்வி, the properties of genetic code is given below, find out the correct statement. மரபணு குறியீட்டின் பண்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன, சரியான சொற்றொடர்களை கண்டறிக அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எதில் 1, 2, 3, 4 அதே மாதிரி தான், நேற்று கேட்ட அதே பேட்டர்ன் தான். ஜெனட்டிக் கோடு வந்து ட்ரிப்ளெட்னு சொல்கிறாங்க, 3 தொகுதிகளாக காணப்படும். டீஜென்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க 2வது பாயிண்ட், பலவற்றை குறியிடாது அப்படின்னு. 3வது பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கார் புள்ளிகள் இல்லாமல் தொடர்ச்சியானவை, கமாலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிவர்சல் அப்படின்னு 4வது பாயிண்ட் சொல்கிறாங்க, பொதுவானவை. 5வது பாயிண்ட் நான் ஆம்பிகுவஸ், தெளிவானவை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதெல்லாம் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம், மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்குது மக்களே. அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலிகிராமில் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலும் வரும். அதில் டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங், வேறு நிறைய எக்ஸாம் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாம் வரும். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம், என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. நமக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் விருது வந்து 7 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பூம்புகார் விருது எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 பேருக்கு கொடுத்துருக்காங்க. காவேரி ராஜபுரம் தொழிற்பேட்டை எங்கே இருக்குது அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. ஃபிடே கிராண்ட் ஸ்விஸ் 2022 டைட்டில் ஜெயிச்சது வந்து அனீஷ் கிரி அவர்கள். அடுத்த கேள்வி, துலீப் ட்ராஃபி ஜெயிச்சது வந்து சென்ட்ரல் சோன் தான் ஜெயிச்ச டீமு. அடுத்தது நம்பர் 1 T20 பவுலர் வந்து வருண் சக்கரவர்த்தி. அதுக்கு அடுத்து வந்து பேசஞ்சர் சர்வீஸ் டே வந்து நமக்கு செப்டம்பர் 17. ஹைதராபாத் விடுதலை தினமும் செப்டம்பர் 17. மூங்கில் தினம் வேர்ல்ட் பேம்பூ டே நமக்கு செப்டம்பர் 18. வீடியோவுடைய எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட்டு, போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் நாளை காலையில் 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.